அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் தென்னை ஓலையில் வச்சு கொழுக்கட்டை பண்ணலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு 5-6 தென்னை ஓலை கீற்றை கீறி எடுத்து வச்சுருக்கேன். கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன். வீட்டில் செஞ்ச அரிசி மாவு தான். 100 கிராம் நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேன். சீனி அல்லது கருப்பட்டி எதனாலும் சேர்த்துக்கலாம். 1 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். 4 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். எள்ளு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். 1/2 கிளாஸ் எல்லாம் வெண்ணெய் வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப நெய் எடுத்துக்கலான்னு நெய் வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுங்கன்னு பார்க்கலாம். தென்னை ஓலையை கட் பண்ணிக்கிறலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ஓலையும் கட் பண்ணி எடுத்துடலாம். தென்னை ஓலையை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அது ஓரமாக இருக்கட்டும். மாவு குழச்சிடலாம். எடுத்து வச்ச 100 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 மூடி தேங்காய், ஏலக்காய் பவுடர், எள்ளு, ஒரு ஸ்பூன் நெய். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் சூடு உள்ள வெண்ணெய் ஊற்றி குழச்சி எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். பிசைஞ்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஓலையில் வச்சு லைட்டாக அமுத்திக்கிடலாம். இதே மாதிரி இன்னொரு ஓலை போட்டு இந்த சைடு மூடிடலாம். நான் நூல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நூலை போட்டு லைட்டாக டைட் பண்ணிடலாம். ரெண்டு சைடும் டைட் பண்ணால் போதும். பிரியாமல் நின்றுக்கிறோம். இதே மாதிரி எல்லா ஓலையிலையும் மாவு எடுத்து வச்சிடலாம். நான் எடுத்த 1/4 கிலோ மாவுக்கு இதே மாதிரி 25 எண்ணம் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை அவிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒன்றுனா எடுத்து வச்சிடலாம். ரெண்டு பிரிவாக வச்சு அவிச்சிக்கிறலாம். வெண்ணெய் நல்லா கொதித்து இது ஆவிலே அவியட்டும். அவிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். திறந்து பார்க்கலாம். அவிஞ்சிருச்சு. இதை எடுத்துடலாம்.
எடுத்தாச்சு. அடுத்த இதை வச்சிடலாம். மூடி போட்டுடலாம். இது அவியட்டும். அவிஞ்ச கொழுக்கட்டையை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டையை பனை ஓலையில் கூட பண்ணலாம். அரிசி மாவில் தான் பண்ணணுங்கிறது இல்லை. வறுத்த கோதுமை மாவுலையும் பொடி பொடியாக தேங்காவை கட் பண்ணி போட்டு கூட இந்த கொழுக்கட்டை பண்ணலாம். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.